Hi dear friends, welcome to Taste the Different channel. நம்ம ஏற்கனவே உப்பு சீடை வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். அதோட லிங்க் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் அதை வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அதை கூட நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு வீடியோவை பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உப்பு சீடைக்கும் சரி இனிப்பு சீடைக்கும் சரி சேர்த்தே வந்து நான் இந்த வெள்ளை முழு உளுத்தம் பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்து நம்ம எந்த வடை சட்டியில் சீடை வந்து பொரிக்க போகிறோமோ அதே வடை சட்டியில் போட்டு எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப் ஆல்ரெடி நான் உப்பு சீடையிலையும் காமிச்சிருப்பேன். பட் யாராச்சும் இப்போ வந்து இனிப்பு சீடை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இல்லையா? ஸோ அவங்களுக்கும் இந்த ஸ்டெப் வந்து நான் சொல்லிடுறேன். எதுக்காகனா 2 சீடைக்குமே நமக்கு இந்த இன்க்ரீடியன்ட் தேவைப்படுது. இப்போ நம்ம வந்து கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 கப்பு அரிசி மாவு, நான் வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுக்கிறேன். கிட்டத்தட்ட 250 கிராம் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப்பாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து இனிப்பு சீடைக்கு எப்பொழுதும் நம்ம மாவு அந்த வெள்ளை தண்ணிலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். அதனால் உங்களுக்கு தேவைப்படுங்கிறதுனால நீங்கள் முன்னாடியே வந்து 1.5 கப்பாக எடுத்துக்கோங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா மாவுலாம் வந்து நான் டைரெக்டாகவே அந்த ஸ்டோர் பாட் அரிசி மாவு வறுக்காமே வந்து சேர்த்துக்குவேன். அதனால நான் வந்து 1 கப்பு தான் எடுத்துக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது ஒரு நிமிஷம் போல் நல்லா பொலன்னு விழுற மாதிரி நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கணும். அது எப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோன்னா லைட்டாக அந்த மாவு எடுத்து ஒரு கோடு போட்டு பாருங்கள். ஒரு கோடு போட வரணும். அந்த மாதிரி வந்துச்சுனாலே நம்ம வந்து கரெக்டாக வறுத்துருக்கோன்னு அர்த்தம். இதே வறுக்காத மாவு நீங்கள் எடுத்து கோலம் போட்டிங்கன்னா வரவே வராது. ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. இப்போ வந்து நம்ம நல்லா வறுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இதையும் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து உளுத்தம்பருப்பு நான் வறுத்து வச்சுருந்தது நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சலித்து எடுத்துக்கணும். ஒரு சல்லடையோ இல்லை இது மாதிரி வடிகட்டிலையோ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டு சலித்து எடுத்துக்கோங்க. சலித்து எடுத்திங்கனாலே நம்மளுக்கு வந்து அந்த திப்பிலாம் இல்லாமல் சூப்பராக வந்து இந்த நைஸான மாவு கிடைக்கும். அப்படி கிடைச்சதுனாலே உங்களுக்கு வந்து சீடை வந்து நம்ம என்ன தான் வந்து ரவுண்டாக ஊட்டினாலும் வெடிப்பு இல்லாமல் இருக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது. ஸோ அதனால தான் இதை வந்து சலித்து எடுத்துக்கிறோம். நீங்கள் வேணால் அரிசி மாவு கூட நம்ம வறுத்தது கூட நீங்கள் சலித்து வச்சுக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே சூப்பராக வந்து சீடை வந்து ரெடி பண்ணிடலாங்க. இப்போ நான் இந்த திப்பியை மட்டும் பார்த்திங்கன்னா தூரம் எரிஞ்சிடுறேன். பாக்கி இருக்க மாவு தான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம 1 கப் அரிசி மாவு, வறுத்த அரிசி மாவு, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் உளுந்த மாவு ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வெல்லம் ரெடி பண்ணணும். வெல்லம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மண்டை வெல்லமாக எடுத்துக்கோங்க. நானும் அதுதான் எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நான் மைக்ரோவேவில் இது மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் அதுக்கப்புறம் இன்னொரு 30 செகண்ட்ஸ் அது மாதிரி 2 பேட்சாக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அப்படி வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இது மாதிரி மெல்ட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்பூனில் நீங்கள் சுரண்டி அதை எடுத்து நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் பாவு ரெடி பண்ணிக்கலாம். பாவு இல்லை வெள்ளை தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஈஸி மெத்தட் தான். சப்போஸ் நீங்கள் வந்து மைக்ரோவேவ் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை வந்து எப்போதும் மாதிரி தட்டி தூளாக்கி அதுக்கப்புறம் மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஒரு 3/4 கப்பு வெல்லம் இது மாதிரி பேனில் போட்டுக்கிறேன். இப்போ இந்த 3/4 கப்பு வெல்லத்துக்கு வந்து நம்ம எவ்வளோ தண்ணி சேர்க்கணுன்னா அதே கப்பில் நம்ம 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து எந்த இதில் அரிசி மாவு மெஷர் பண்ணிங்களோ அதே கப் தான் நான் இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டு முதல்ல இந்த சின்ன சின்ன கட்டிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் கரையிற வரைக்கும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். சீக்கிரமே அது உடஞ்சி கரைஞ்சி வந்துடுங்க. ஏன்னா நம்ம மைக்ரோவேவில் தான் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கரைஞ்சி வந்துடும். இதே நம்ம உடைக்கிறதா இருந்தால் கூட நமக்கு வந்து அந்த கட்டி வந்து கரைகிறதுக்கு லேட் ஆகும். பட் மைக்ரோவேவில் வச்சு எடுத்திங்கன்னா சீக்கிரமே வந்து உங்களுக்கு வந்து கரைஞ்சி வந்துடும். அந்த மைக்ரோவேவில் எப்படி வைக்கலாங்கிறத நான் ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன் உங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்காக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெல்லம் வந்து கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 கொதி வந்துடுச்சுன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பாகு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து திக்காகணும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காகணும், அவ்வளோதான். இது வந்து வெல்லம்லாம் கரைஞ்ச பிறகு நான் வந்து 2 பிஞ்சு ஏலக்காய் தூள் இதிலே வந்து சேர்த்துக்கிறேன். தூள் வந்து டைரெக்டாக மாவில் போடாமல் இந்த மாதிரி வெல்லத்தில் போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவரும் மனமும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து
இதிலே வந்து போட்டுக்கிறேன். இதை போட்டுட்டு ஒரு டைம் கண்டியில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் 2 கொதி மட்டும் விடுங்க. ஒரு கொதி இல்லைனா மேக்ஸிமம் நல்லா ஹையாக வந்து ஒரு கொதியை விடுங்க. இல்லைனா வந்து 2 கொதி வந்து சின்ன சின்ன கொதியாக வந்துச்சுன்னா 2 கொதி போல் விட்டுருங்க. ஸோ அந்த அளவுக்கு விட்ட பிறகு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நீனா செக் பண்ணி பார்க்குறதுக்கு லைட்டாக கையில் வந்து எடுத்து பாருங்கள். உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸ்ட்ரிங்கெலாம் ஃபார்ம் ஆகக்கூடாது. ஜஸ்ட் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் தனியாக ஆற வைக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 1 கப்பு வறுத்த மாவு எடுத்துருக்கோம்ல, அரிசி மாவு, அதில் வந்து அந்த 2 டீஸ்பூன் உளுந்த மாவு வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கணும். வெள்ளை எள்ளு தான் இதுக்கு சுவையாக இருக்கும், அதனால் வெள்ளை எள்ளே சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். இதுக்கப்புறம் வந்து நான் ஏலக்காய் தூள் ஆல்ரெடி ஜாகரியில் சேர்த்துட்டேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் கூட ஒரு பிஞ்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஜாகரியிலே வந்து எவ்வளோ ஏலக்காய் தூள் சேர்க்கணுமோ அவ்வளோ ஏலக்காய் தூள் நான் சேர்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்க்கணும். உப்பு எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா ஜஸ்ட்டு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போதும் இனிப்பு பலகாரத்துக்கு எது செய்கிறதா இருந்தாலும் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து பண்ணிங்கன்னா அதோட இனிப்பு சுவை வந்து தூக்கி கொடுக்கும். அதுக்காகவே நம்ம ஒரு பிஞ்சு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம உருக்கின பட்டர், அதாவது ரூம் டெம்பரேச்சரில் மெல்டட் பட்டர் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கணும். அது சேர்க்குறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா 1/4 கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இந்த பட்டரை சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றோட பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்க்க மறந்துட்டேன். இனிப்பு சீடையாக இருந்தாலும் சரி இந்த பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. எதுக்காகனா அது வந்து ஏதாவது நெஞ்செரிச்சல் அது மாதிரிலாம் ஃபார்ம் பச்சரிசினால் உங்களுக்கு நெஞ்செரிச்சல் வர மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து தடுத்துரும் அது. ஸோ அதனால பெருங்காயத்தூள் ஒரு 2 பிஞ்சு போல் நான் கையிலே வந்து எடுத்து சேர்த்துக்கிறேன். அது மட்டும் தான் மிஸ் பண்ணிட்டேன் முன்னாடி சேர்க்குறதுக்கு. ஸோ அதை வந்து இப்போ சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பு நம்ம வந்து வெல்லம் தாங்க சேர்க்கணும். நம்ம வெள்ளை தண்ணி ஓரளவு திக்காக வந்து பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து எனக்கு ஆறிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் தாங்க இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து கலந்து விடணும். ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம வந்து கலந்து விட்டே வந்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடும் போதே எனக்கு வந்து கொஞ்சம் மாய்ச்சர் அதாவது வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா 1/4 கப்பு அரிசி மாவு எக்ஸ்ட்ரா மாவு நான் வந்து சேர்த்துக்கிறேன். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் நம்ம வந்து இனிப்பு சீடைக்கு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம வந்து மாவு சேர்க்குற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதுதான் வந்து இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரம்பத்தில் 1 கப்பு அரிசி மாவு தான் வறுக்கிறதுக்கு இதுக்கு சேர்க்குறதுக்கு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா. சரி, நீங்கள் வந்து ஒரு 1.25 கப்பு அளவு மாவை வந்து வறுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து வறுக்காத மாவே வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் வராது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கப்பு அளவுக்கு மாவு வந்து டோட்டலாக இப்போ எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். டோட்டலி 1.25 கப்பு. நீங்கள் வேணும்னா ஆரம்பத்திலே அந்த 1.25 கப்பு அளவுக்கே நீங்கள் வந்து வறுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 1/4 கப்பாக சேர்த்து ஒரு 3/4 கப்பு சேர்த்துருக்கேன். பாக்கி இருக்க வெல்லமும் ஃபுல்லாக வந்து சேர்த்துட்டு நல்லா இப்போ கெட்டி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நிறையா மாவு சேர்க்க வேண்டாம், அப்புறம் உங்களுக்கு வந்து இனிப்பு கம்மியாயிடும். இது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நாம் கெட்டியாக மாவும் பிசைஞ்சு வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நாம் வந்து உருண்டை பிடிச்சி வைக்கணுங்க. உருண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சீடைக்கு விட டபுள் சைஸை வந்து நம்ம செஞ்சு எடுக்கணும். எப்போதும் இனிப்பு சீடைக்கு கொஞ்சம் வந்து சீடை வந்து பெரிய சைஸாக தான் ஒட்டுவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு சீடையை விட இனிப்பு சீடை ஃபாஸ்ட்டாக வெந்துடும். அதே சமயம் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து அதில் வெல்லம் இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து ப்ரௌனிஷ் ஆகிடும்.
ஸோ அதுக்காக குட்டி குட்டியாக பிடிச்சிங்கன்னா அது வந்து சீக்கிரம் வந்து மொறுன்னு ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காகவே வந்து இனிப்பு சீடை வந்து கொஞ்சம் பெரிய உருண்டையாக தான் ஊட்டி எடுப்பாங்க. அதுக்கும் வந்து நான் இந்த மாதிரி டூல் வச்சுட்டு நான் வந்து ஓட்டை போட்டு வச்சுக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் இந்த டூல் உங்ககிட்ட இல்லைனாலும் நீங்கள் வந்து டூத்பிக்கோ இல்லை வந்து சின்ன ஊசியோ அதை வச்சு கூட நீங்கள் வந்து ஓட்டை போட்டுக்கலாம். இந்த டூல் நான் தனியாக வாங்கலைங்க, இது இதுக்கோ கூட வந்துருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த டூல் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் சாதாரணமாக ஒரு டூத்பிக் வச்சு கூட நீங்கள் ஈஸியாக வந்து ஓட்டை போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது மாதிரி வந்து நம்ம பால்ஸ் எல்லாமே பண்ணி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு செட்டு வந்து ஆல்ரெடி நான் வந்து எண்ணெயில் போட்டிருக்கேன். இனிப்பு சீடை வந்து இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ஒரு அப்பளமோ ஒரு வடகம் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப கொதின்னு கொதிக்கக்கூடாது, சூடாகக்கூடாது. ஒரு மிதமான சூட்டில் இருக்கிறப்ப தான் நம்ம வந்து இந்த சீடையை போடணும். இதே சீடை போட்ட பிறகு நம்ம வந்து ஃப்ளேம் வந்து 5 to லோவில் நடுவில் வைக்கணும். அதாவது ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, நடுவில் வச்சுக்கோங்க. வச்சு போச்சிங்கனாலே சூப்பராக வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் சட்டுன்னு ரெடி ஆகிடும். இது வந்து இனிப்பு சீடை வந்து சீக்கிரமே வந்து குக் ஆகிடுங்க. எனக்கு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் வந்து ப்ரௌனிஷ் ஆகி எண்ணெய் சலசலப்பு நின்று போய் சூப்பராக வந்து ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ நான் இதை வந்து ஒரு பேப்பர் டவலில் மாற்றி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இனிப்பு சீடைக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அது வந்து வெள்ளை சீடை, வெள்ளை சீடைன்னு கூட இதை வந்து சொல்லுவாங்க. வெள்ளம்னா அந்த ஜாகரி. ஸோ அதோட நேம் வச்சியும் இது வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சீடையாக இருந்தாலும் சரி, இனிப்பு சீடையாக இருந்தாலும் சரி, ஒரே ரெசிபி தாங்க. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இப்போ சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ டேஸ்டிங் செஷன் பார்த்துடலாமா? சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். கொஞ்சம் ஆறுனதாக எடுத்துக்கிறேன், ஏன்னா வந்து இப்போ தான் செஞ்சு முடித்தேன். ஸோ இதையும் வந்து பாதி கடிச்சு சாப்பிட்டேன். நான் ஓட்டை போட்டது தான் அங்கே உங்களுக்கு நிறையா தெரியும். எப்படி இருக்கு பாருங்க, சூப்பர் டேஸ்ட்டுங்க, செம்மையாக இருக்கிற டேஸ்ட்டு. இதுவும் பக்காவாக இருக்குது, இதுவும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இனிப்பு சீடை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பக்குவமாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து அவுட்புட் கிடைக்குங்க இதே மாதிரி. அண்டு இனிப்பு சீடையோட டேஸ்ட்டும் வந்து அலாதியாக சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் உப்பு சீடையும் சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை.